தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவுடன் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சந்திப்பு நடத்தியிருக்கிறார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜ், தகவல்களை பதிவு செய்யலாம். பாலா, சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் இன்று தமிழகம் வந்திருக்கக்கூடிய குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அவர்களை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இன்று சந்தித்து பேசியிருக்கிறார். கிட்டத்தட்ட சந்திப்பானது 1/4 மணி நேரம் முதல் 20 நிமிடம் வரை நடைபெற்றதாக சந்திப்பாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பின் போது மரியாதை நிமித்தமாக குறித்தாகவும் அரசியல் விவகாரங்கள் பற்றி எதுவும் பேசவில்லை எனவும் வெங்கையா நாயுடு அரசியல் விவகாரம் தொடர்பாக பேசவும் மாட்டார் எனவும் வைகோ நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு தகவல் அளித்திருக்கிறார். ஏற்கனவே டெல்லியில் நடைபெற்று வரக்கூடிய வேளாண் சட்டத்திருத்தம் தொடர்பாக விவசாயிகள் கிட்டத்தட்ட 30 நாட்களுக்கு மேலாக போராட்டம் நடத்தியுள்ள சூழலில் அது சம்பந்தமாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சந்தித்து பேசியிருப்பார் என்ற தகவல் வெளியாகிய நிலையில் தற்பொழுது அதற்கான தகவலை மறுத்திருக்கிறார் வைகோ. மரியாதை நிமித்தமாகவே தற்போது சந்தித்தாகவும் அரசியல் விவகாரங்கள் பற்றி எதுவும் பேசவில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். பாலவே, குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவுடன் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இன்று சந்திப்பு நடத்தியிருக்கிறார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தொடர்பான சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. பாண்டியராஜ், இந்த சந்திப்புல அரசியல் தொடர்பான விஷயங்கள் பேசப்படல அப்படின்னாலும் டெல்லியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளினுடைய போராட்டம், இது தொடர்பாக இந்த வேளாண் சட்ட திருத்தம் தொடர்பாக ஏதேனும் கோரிக்கையை திரு வெங்கையா நாயுடுவிடம் வைகோ வைத்திருக்கிறாரா? பலவேல், நமக்கு முதல் கட்ட தகவலானது வேளாண் சட்டத்திட்டம் தொடர்பாக விவாதிக்க மாநிலங்களவை கூட்டத்தை கூட்டுவதற்கு வெங்கையா நாயுடும் வைகோ அவர்கள் வலியுறுத்தியதான் தகவல் வெளியான நிலையில் தற்போது தகவலை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் மறுத்து மாநிலங்களவையினுடைய கூட்டத்தினுடைய தலைவராக கூடிய வெங்கையா நாயுடும் அந்த கூட்டத்தை கூட்ட வேண்டும், இது தொடர்பாக விவாதிக்க வேண்டும், அந்த 3 மசோதாக்கள் தொடர்பாகவும் விவாதித்து அந்த மசோதாக்களை ரத்து செய்ய வேண்டும் என்பதெல்லாம் குறித்து அவர் பேசியதாகவும் தகவல் வெளியான நிலையில் அது குறித்தெல்லாம் பேசவில்லை. அரசியல் குறித்து இந்த இடத்தில் பேச முடியாது, இதற்கான இடமும் அல்ல. எனவே அரசியல் குறித்து இதை பேசவில்லை. மரியாதை நிமித்தமாக மட்டுமே சந்தித்தாகவும் புத்தாண்டு வாழ்த்து செய்தி சொல்வதற்காக சந்தித்தாகவும் தான் தற்போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் நமக்கு தெரிவிக்கக்கூடிய தகவல் தெரிவித்திருக்கிறார். பாலவேல், நன்றி பாண்டியராஜ், விரிவான விவரங்களுக்கு. லோன் ஆப் மோசடி தொடர்பாக 2 சீனர்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பெங்களூருவை மையமாக கொண்டு கால் சென்டர் நடத்தி அதன் மூலம் சுமார் 1 லட்சம் பேரிடம் லோன் ஆப் மூலம் மோசடியில் ஈடுபட்ட சீனர்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சீனர்கள் இருவரும் பாஸ்போர்ட் காலாவதியான நிலையில் இந்தியாவில் தங்கியிருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்த 21 லேப்டாப், 20 மொபைல் போன், பாஸ்போர்ட், ATM கார்டு மற்றும் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக குறிப்பிட்டார். இப்போ வரை இந்த கேஸ்ல 4 அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் 2 அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணதுல அவங்க கஸ்டடியில் இருந்து 21 லேப்டாப்ஸ், 20 மொபைல் ஃபோன்ஸ் மற்றும் இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ் சீஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 2 சைனீஸ் நேஷனல் அரெஸ்ட் பண்ணி அவங்க கஸ்டடியில் இருந்து 2 லேப்டாப்ஸ், 6 மொபைல் ஃபோன்ஸ், பாஸ்போர்ட்ஸ், ATM கார்ட்ஸ் மற்றும் இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ் சீஸ் பண்ணியிருக்கோம். லோன் ஆப்புகள் மூலம் நாடு முழுவதும் 25,000 பேருக்கு லோன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தனியார் கடன் வசூல் செய்யும் குழுவினர் மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். லோன் ஆப்களை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட மகேஷ்குமார் அகர்வால் அதன் மூலம் மொபைல் போனில் உள்ள அனைத்து தகவல்களும் திருடப்பட வாய்ப்பிருப்பதாக கூறினார். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 5 லட்சம் விவசாயிகளுக்கு 600 கோடி ரூபாய் மதிப்பில் இடுபொருட்கள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். வரும் 7ஆம் தேதி முதல்
விவசாயிகளினுடைய வங்கிக் கணக்கில் இடுபொருட்களுக்கான பணம் என்பது வரவு வைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அபினேஷ் விவரங்களை பதிவு செய்யலாம். அளவில் தமிழக விவசாயிகள் மீது எப்பொழுதும் தமிழக அரசு அக்கறை கொண்டிருப்பதாகவும் நிவர் மற்றும் புரவி புயல்களின் தாக்கத்தின் காரணமாக பாதிப்பிற்குள்ளான விவசாயிகளின் நலனை காக்கும் பொருட்டு வேளாண் மக்களுக்கு உற்பத்தி செலவு செய்து பேரிடரால் பெரும் பாதிப்பு அடைந்துள்ளதை கருத்தில் கொண்டு தேசிய பேரிடர் நிவாரண நிதியின் வழிகாட்டு நெறிமுறையின்படி பல்வேறு அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். மானாவாரி மற்றும் நீர்ப்பாசன வசதி பெற்ற நெற்பயிர்களுக்கும் நீர்ப்பாசன வசதி பெற்ற இதர பயிர்களுக்கும் ஹெக்டேர் ஒன்றுக்கு வழங்கப்படும் இடுபொருள் நிவாரண தொகையான 13,500 ரூபாய் என்பதை 20,000 ரூபாயாக உயர்த்தியும், அதே போல மானாவாரி நெற்பயிர் தவிர அனைத்து மானாவாரி பயிர்களுக்கும் இடுபொருள் நிவாரண தொகை ஹெக்டேர் ஒன்றுக்கு 7,010 ரூபாய் என்பதை உயர்த்தி 10,000 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை காரணமாக நிவர் மற்றும் புரவி புயல் என்பது அடுத்தடுத்து வந்தது. இதன் காரணமாக டெல்டா பகுதிகளில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து இந்த அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக பல்லாண்டு கால பயிர்களாக இருக்கக்கூடிய பெரனியல் கிராப்ஸ் அப்படிங்கிற இடுபொருள் நிவாரண தொகை ஹெக்டேர் ஒன்றுக்கு, அதாவது பெரனியல் கிராப்ஸ் என சொல்ல அந்த பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 18,000 ரூபாய் என்பதை 25,000 ரூபாயாக உயர்த்தி வழங்குவதற்கும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த உயர்த்தப்பட்ட இடுபொருள் நிவாரணத்திற்கான தொகையை தமிழ்நாடு அரசு வழங்கும். அதாவது தேசிய நிவாரண நிதியின் வழிகாட்டு நெறிமுறைப்படி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தாலும் இந்த உயர்த்தப்பட்ட இந்த இடுபொருளின் மானிய தொகையை தமிழ்நாடு அரசு வழங்கும் அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். மேலும் தேசிய பேரிடர் நிவாரண வழிகாட்டு நெறிமுறையின்படி பாதிப்படைந்த விவசாயிகளுக்கு அதிகபட்சமாக 2 ஹெக்டேர் என்ற அளவில் மட்டுமே இடுபொருள் நிவாரணமாக வழங்க வழிவகை உள்ளது. இந்த பேரிடரில் அனைத்து விவசாயிகளும் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்துள்ள காரணத்தினால் 2 ஹெக்டேர் என்ற உச்சவரம்பை தளர்த்தி பாதிக்கப்பட்ட பரப்பளவு முழுவதற்கும் உச்சவரமின்றி இடுபொருள் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு. குறிப்பாக இது போன்ற பேரிடர் காலங்களில 2 ஹெக்டேருக்கு அதிகமாக இருந்தால் அவர்களுக்கு இந்த இடுபொருள் மானியம் அவர்களுக்கு மட்டும்தான் வழங்கப்படும். ஆனால் இந்த முறை அனைத்து தரப்பு விவசாயிகளும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் 2 ஹெக்டேர் என்ற உச்சவரம்பை தளர்த்தி பாதிக்கப்பட்ட பரப்பளவு முழுவதற்கும் எந்தவித உச்சவரமின்றி இடுபொருள் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். தொடர்ந்து நிவர் மற்றும் புரவி புயல் காரணமாக பாதிப்பிற்குள்ளான 3,10,508.63 ஹெக்டேர் பரப்பிலான வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு சுமார் 5 லட்சம் விவசாய பெருமக்களுக்கு 600 கோடி ரூபாய் இடுபொருள் நிவாரணமாக வழங்கப்படும். இந்த நிவாரணம் விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் வரக்கூடிய வாரம் 7ஆம் தேதி முதல் ஜனவரி 7ஆம் தேதி முதல் நேரடியாக வரவு வைக்கப்படும் என்பதை முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாகத்தான் இன்று பார்க்கப்படுகிறது. விவசாயிகளின் நலன் கருதி தமிழக அரசு இந்த இடுபொருள் மானிய தொகையை உயர்த்தியும், அதே போல இடுபொருள் மானிய தொகை வழங்கக்கூடிய அந்த உச்சவரம்பை தளர்த்தியும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். இதன் மூலமாக தமிழக அரசுக்கு 600 கோடி ரூபாய் இதற்கென ஒதுக்கி அதுக்கு விவசாயிகளுடைய வங்கி கணக்குகளில் வரும் ஜனவரி 7ஆம் தேதியிலிருந்து அதற்கான தொகை வரவு வைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். பாலவி, 5 லட்சம் விவசாயிகளுக்கு 600 கோடி ரூபாய் மதிப்பிலான இடுபயிர்களுக்கான மானியம் தொடர்பான அறிவிப்பை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி அபினேஷ். அதிமுக அமைச்சர்களின் ஊழல்களை நிரூபித்து தண்டனை பெற்று தருவோம் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உறுதிபட கூறியுள்ளார்.
கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேவராயபுரம் ஊராட்சியில் அதிமுகவை நிராகரிக்கின்றோம் என்ற பெயரில் மக்கள் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மு.க.ஸ்டாலின் தமிழகத்திலேயே கோவை மாவட்டத்தில் மட்டும் பெரிய அளவில் அராஜகம் நடப்பதாகவும் அதற்கு காரணம் உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணியே என்றும் சாடினார். திமுகவின் தேர்தல் அறிக்கையில் ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்ற அம்சம் சேர்க்கப்படும் என்று கூறிய அவர் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்கவே அதிமுக தவித்து வருவதாக விமர்சித்தார். இன்னும் 4 மாதங்களில் அமைச்சர்கள் மீதான ஊழல் பட்டியலை நிரூபித்து தண்டனை வாங்கி தருவோம் என்றும் அவர் உறுதிபட கூறினார். நான் நிரூபிச்சுட்டா நீங்க அரசியல் விட்டு ஒதுங்குங்க, அது ஒரு பக்கம். நீங்க அரசியல் விட்டு ஒதுங்கிட்டு இதுல தப்பிச்சிடலாம் நினைக்காதீங்க. சட்டத்தின் முன்னால நிக்க வச்சு அதற்குரிய தண்டனையை வாங்கி தர்றதா, அந்த தண்டனை வாங்கி தர்ற பொறுப்பு தான் இந்த ஸ்டாலின் செய்ய போறான், கவலைப்படாதீங்க. அதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் ஸ்டாலின் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது கூட்டத்தில் இருந்த பெண்மணி ஒருவர் கிராம சபை கூட்டத்தை எதற்கு நடத்துகிறீர்கள் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் அந்த பெண்மணி கூட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். எந்த ஊருன்னு எங்க இருக்குது? இந்த ஊராட்சியா? இல்ல இல்ல, வேலுமணி அமைச்சிருக்காரு அவரு. உட்கார் மேடம், நான் பதில் சொல்ல முடியாது உங்களுக்கு. வேலுமணி அமைச்சிருக்காரு உங்களை, வெளில போங்க. உட்காருங்க. வேலுமணியோட பக்கத்து வீடுங்க. கூட்டத்தை விட்டு வெளியே வந்த பெண்ணிடம் அமைச்சர் பேசுவதாக கூறி ஒருவர் தனது அலைபேசியை கொடுத்து பேச வைத்தார். அண்ணா வணக்கங்கண்ணா. ஹலோ அண்ணா. அண்ணா நான் இங்கே ஸ்டாலின் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்களாம் கோயிலுக்கு போனாங்கண்ணா. ஒரு 3 லேடி கோயிலுக்கு போனோங்கண்ணா. அப்புறம் உங்களை கண்டித்து அவதூறாகவே பேசிகிட்டே இருந்தாங்க. தொண்டாமுத்தூர் தொகுதி ஃபுல்லாமே எல்லாமே நீங்கள் நல்லா தான் செஞ்சுருக்கிறீங்க. இப்போ நான் கேட்டேன் எதுக்காக வணக்கங்க ஒரு செகண்டுங்க அப்படி கூட பேசணுங்க அப்படின்னு. உட்காரமணி அப்படின்னு சொன்னார். சொன்னதுக்கு நான் சொன்னேன் நீங்கள் எதுக்கு இப்போ கிராம சபை கூட்டுறீங்க, கொரோனா காலகட்டத்தில் நீங்கள் எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு கேட்டோன்னீங்கன்னா ஒரு 500-1000 பேத்துக்கு மேலே வந்தேன்னா என்னை ராஜன் மகளிர் எல்லாம் ஒரே அடிங்கண்ணா. எனக்கு சுத்தமாகவே முடியலைங்கண்ணா. திமுகவினர் கூட்டத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் நோக்கத்தில் அமைச்சர் எஸ்பி வேலுமணி இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதாக மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். மிஸ்டர் வேலுமணி அவர்களே, அமைச்சர் வேலுமணி அவர்களே, கூடல்மணி வேலுமணி அவர்களே, இன்னையோட உங்க இந்த கூட்டத்தை அடக்குங்க. இது மாதிரி தொடர்ந்துச்சுன்னா நீ இல்ல உங்க முதலமைச்சர் எங்கேயும் கூட்டம் பேச முடியாது, ஞாபகம் வச்சுக்கோ. அதே நேரம் பொதுமக்களின் கேள்விக்கு கூட ஸ்டாலினால் பொறுப்புடன் பதிலளிக்க முடியாததால் அவர் தகுதியற்ற தலைவர் என அதிமுக விமர்சித்துள்ளது. திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த குற்றச்சாட்டை விட இன்னொன்றை அவர் சிந்திக்க வேண்டும். ஒரு தலைவர் என்று வருகின்ற பொழுது எதிரில் இருக்கின்ற தொண்டர்கள் பொதுமக்கள் கேட்கின்ற கேள்வியை பொறுமையோடு கேட்டு அதற்கு பதில் சொல்வதுதான் ஒரு உண்மையான தலைவனுக்கு அழகு. மாறாக எதிர்க்கட்சியின் மீது குற்றம் சுமத்துபவர் அவர் திறமையற்ற ஒரு தலைவர் என்பதை இது எடுத்துக்காட்டுகிறது. இதனிடையே திமுக கூட்டத்தில் இடையூறு செய்ய முயன்ற பெண் சுகுணாபுரத்தைச் சேர்ந்த பூங்குடி என்பதும் அதிமுகவின் மாவட்ட மகளிர் பாசறை அணியின் துணைத் தலைவர் என்பதும் தெரியவந்துள்ளது. அவருடன் அதிமுகவைச் சேர்ந்த ராஜன் என்பவரும் கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார். இந்நிலையில் தன் மீது ஸ்டாலின் வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் ஆதாரம் இல்லாதவை என்று அமைச்சர் எஸ்பி வேலுமணி தெரிவித்தார். குற்றச்சாட்டை நிரூபித்தால் அரசியலை விட்டு விலக தயார் என்றும் சவால் விடுத்துள்ளார். அத்துடன் ஸ்டாலினிடம் கேள்வி கேட்ட பெண்ணை வெளியேற்றியது கண்டிக்கத்தக்கது என்றும் கூறினார். அவர் கொடுத்தது அவதூறானது, ஆதாரம் இல்லாதது, பொய்யான குற்றச்சாட்டு, அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக பண்ணணும்னு சொல்லி நான் உறுதியை நம்புறேன். அப்படி அவர் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா நான் அரசியல் விட்டே போயிடுறேன். ஏன்னா இப்போ சட்டமன்ற தேர்தலில் நான் சீட்டே கேட்கல, நான் எலெக்ஷனில் நிற்கல, நான் போயிடுறேன். எல்லாமே ஏமாத்துற வேலை. இதுக்கு நான் ஆண்மையோடு சவால் விடுறேன். ஆண்மை உள்ளவராக இருந்தால் இன்னைக்கே அவருக்கு சவால் இன்னைக்கு ஏற்றுக்கிட்டு, அவருக்கு நம்பிக்கை இருக்குல்ல, கொடுத்தது ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு நான் தயார். நாடாளுமன்றத்தில் பொய்யான வாக்குறுதி ஸ்டாலின் தான் கொடுத்தாரு. இன்னைக்கு அதை நம்பி தான் ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு அதே போல அவதூறு பொய்யான வாக்குறுதி கொடுத்தாங்க. இதைத்தான் நியாயமாக கேட்டாங்க. அந்த அம்மா கேட்டது நியாயம். ஆனால் அடித்தது தான் ஏற்றுக்கொள்ள முடியாது. கோவை மாவட்ட மக்கள் யாரும், அந்த சகோதரி மட்டுமல்ல, யார் மேலே கை வச்சாலும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். அதுக்கு பதில் சொல்லி தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் புத்தாண்டு நாளில் 137 கோடியே 81 லட்சம் ரூபாய்க்கு மது விற்பனை நடந்துள்ளது. சென்னையில் மட்டும் 34 கோடியே 55 லட்சம் ரூபாய்க்கு மது பாட்டில்கள் விற்றுள்ளன. திருச்சியில் 27 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கும், மதுரையில் 26 கோடியே 65 லட்சம் ரூபாய்க்கும் மது விற்றுள்ளது.
கோவையில் 25 கோடியே 22 லட்சம், சேலத்தில் 24 கோடியே 19 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாகியிருக்கிறது. கடந்த 2 நாட்களில் தமிழகத்தில் 297 கோடிக்கு மது விற்பனை நடந்துள்ளதாக டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மக்கள் நலனுக்காக எம்ஜிஆர் ஜெயலலிதாவை விட மிகப்பெரிய சாதனை நிகழ்த்தியவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி என்று திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா புகழாரம் சூட்டியுள்ளார். திமுக மகளிரணி செயலாளரும் மக்களவை உறுப்பினருமான கனிமொழியின் பிறந்தநாளையொட்டி சென்னை ராயப்பேட்டையில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதை தொடக்கி வைத்த பின் பேசிய ராசா, வாரிசு இல்லாத எம்ஜிஆர் ஜெயலலிதா தந்த ஆட்சியை விட நல்ல ஆட்சியை கொடுத்தது திமுக தான் என்று கூறினார். குடும்ப அரசியல் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் குடும்பத்தோடு கொள்கைவாதியாக இருந்த கலைஞரின் குடும்பத்தில் இருந்த பிள்ளைகளால் கலைஞரால் இந்த தமிழ் மண்ணிற்கு ஏற்பட்ட மகத்தான வெற்றியும் மகத்தான புரட்சியும் ஒன்றல்ல இரண்டல்ல. எல்லா கிராமத்திற்கும் மின்சாரத்தை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்னவர் கலைஞர், செய்து காட்டியவர் கலைஞர், இலவச மின்சாரத்தை கொடுத்தது கலைஞர், பெண்களுக்கு சொத்தில சமபங்குன்னு சொன்னவர் கலைஞர். இந்த மாதிரி சாதனை எல்லாம் எம்ஜிஆர் தர முடியாது. எம்ஜிஆருக்கு இருக்கிற ஒரே அடையாளம் சத்துணவு. அந்த சத்துணவு கூட அவர் போடல, நீதி கட்சி போட்டு, காமராஜர் போட்டு, அப்புறம் கலைஞர் போட்டு, முட்டை கூட போடல, ஒரு பருப்பை சேர்த்து வச்சு சத்துணவு. தேசிய கட்சியினுடைய மரபு அடிப்படையில் முதலமைச்சர் வேட்பாளரை எப்போது அறிவிக்க வேண்டுமோ அப்போது அறிவிப்போம் என சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பாஜக சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளர் குஷ்பு கூறினார். சென்னை புதுப்பேட்டை பகுதியில் உள்ள பாஜக அலுவலகத்திற்கு வருகை தந்த அவர் குடிசை மாற்று வாரிய பகுதிக்கு சென்று பொதுமக்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பாஜக அரசு சிறுபான்மையினருக்கு எதிரானது இல்லை என்பது இந்த தேர்தலில் நிரூபிக்கப்படும் என கூறினார். ஒவ்வொரு இடத்துலயும் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கும் போது முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அது ஒரு புரோட்டோகாலா வச்சிருக்கோம். அந்த புரோட்டோகால் வகையில தான் வேட்பாளர் நாங்க அறிவிப்போம் நான் சொல்லியிருக்கோம். பழனிசாமி அவர்களே, எடப்பாடி பழனிசாமி அவர்களே முதலமைச்சராக ஏத்துக்கிட்டு தான் இங்க நிக்கிறோம். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. லார்ஜஸ்ட் பார்ட்டியோட கூட்டணி அங்க வந்து அறிவிப்போம்னா ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு அறிவிப்போம். தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், பாஜக தலைமை தனக்கு எங்கும் இடம் கொடுத்தாலும் போட்டியிட தயார் என்றும் கூறினார். அவங்க தான் முடிவு பண்ணணும். எனக்கு எதிராக உதயநிதி நிக்கிறதுக்கு தயாரா இருக்காரான்னு அதை அவர்கிட்ட தான் கேட்கணும். சிவப்பு எறும்புகளை சாப்பிட்டால் கொரோனாவை தடுக்கலாம் எனும் செய்தியை நம்ப வேண்டாம் என்று சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனையில் செய்தியாளர்களை சந்தித்த ராதாகிருஷ்ணன், மருத்துவர்களின் அறிவுரையை பின்பற்ற வேண்டும் என்றும் வாட்ஸ்அப் தகவல்களை நம்ப வேண்டாம் எனவும் கூறினார். தயவு செய்துங்க, மேஜிக் ரெமடிஸ் ஆக்ட்னு ஒரு தனி சட்டம் இருக்குங்க. யாராவது வந்து ஒரு கேன்சரோ இல்லையா ஒரு பர்டிகுலர் ஒரு நோய்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு சகப்பெரம்பை சாப்பிட்டா போகும் அப்படியெல்லாம் பண்ணால் தயவு செய்துங்க. இன்றைக்கி நம்ம 21ஆம் நூற்றாண்டில் இருக்கோம். ஆராய்ச்சி, இந்த கட்டடமே ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய கட்டடம், எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசின், அதை தான் நம்ம சப்போர்ட் பண்ணோம். சேலம் மாவட்டத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரை பொதுமக்கள் முற்றுகையிட்டு சரமாரியாக கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையம் அருகே சின்ன சமுத்திரம் ஏரி நிரம்பியதை அடுத்து உபரி நீரை வரவேற்கும் விதமாக பூஜை செய்ய ஆத்தூர் எம்எல்ஏ சின்னத்தம்பி வருகை தந்தார். அவரை முற்றுகையிட்ட பொதுமக்கள் அடிப்படை வசதிகள் செய்து தராமல் 5 வருடங்கள் கழித்து எதற்கு இந்த பகுதிக்கு வந்தீர்கள் என சரமாரியாக கேள்வி எழுப்பினர். பொதுமக்களின் கேள்விகளுக்கு பதில் கூற முடியாமல் திணறிய எம்எல்ஏ அவரது காரில் ஏறி வந்தபடியே திரும்பிச் சென்றார். இச்சம்பவத்தை அங்கிருந்த நபர் ஒருவர் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்ற அந்த வீடியோ வைரலாகி வருகிறது. என்ன செஞ்சாங்க கேளு, அவ்வளவு ஏறி தூர எடுத்தாங்க, இந்த ஏறி தூர எடுத்தாங்களா? மேல இருக்கு பாருங்க, எவ்வளவு முன்ன இருக்கு திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலில் பரிகார பூஜையின் போது பெண்ணை கொலை செய்துவிட்டு தப்பிய ஆட்டோ ஓட்டுநரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். அகரப்பாளையம் புதூரைச் சேர்ந்த ஆறுமுகம் ஈஸ்வரி தம்பதியின் மகனுக்கு திருமணமாகி 10 ஆண்டுகளாக பிள்ளை இல்லை.
இதனால் ஆறுமுகத்திற்கு சொந்தமான பர்னிச்சர் கடையில் ஆட்டோ ஓட்டுநர் சக்திவேல் என்பவர் மூலம் அதிகாலையில் பரிகார பூஜை நடத்தியுள்ளனர். அப்போது கணவன் மனைவியை சுத்தியால் தாக்கிவிட்டு 5 சவர நகை மற்றும் 10,000 ரூபாயுடன் சக்திவேல் தப்பிவிட்டார். இந்த தாக்குதலில் ஈஸ்வரி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். ஆறுமுகம் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகிறார். மதுரையில் மாமியார் வீட்டில் பதுங்கியிருந்த சக்திவேலை போலீசார் கைது செய்தனர். மெரினா கடற்கரையை அழகுபடுத்துவது தொடர்பான வழக்கை விசாரித்ததில் முழு திருப்தி அடைந்ததாக சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்த வினித் கோத்தாரி பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு நீதிபதியாக இருந்த வினித் கோத்தாரி குஜராத் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டதை அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று காணொலி மூலம் அவருக்கு பிரிவு உபசார விழா நடைபெற்றது. அப்போது ஏற்புரையாற்றிய நீதிபதி வினித் கோத்தாரி தான் சென்னையிலிருந்து குஜராத்திற்கு மாற்றப்பட்டது வேதனை அளிப்பதாக கூறினார். இங்கு பணியாற்றிய ஒவ்வொரு நாளும் சிறந்த அனுபவமாக இருந்ததாகவும் சிறு கசப்புணர்வு கூட இல்லை என்றும் கூறினார். ஜனவரி 6ஆம் தேதி முதல் இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு விமான சேவை மீண்டும் தொடங்கும் என்று மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். பிரிட்டனில் காணப்பட்ட உருமாறிய கொரோனா காரணமாக ஜனவரி 7ஆம் தேதி வரை பிரிட்டன் இந்தியா இடையே விமான சேவை ரத்து செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த அறிவிப்பில் மாற்றம் செய்து ஜனவரி 6ஆம் தேதி முதல் இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு விமானங்கள் இயக்கப்படுகின்றன. இதேபோல ஜனவரி 8ஆம் தேதி பிரிட்டனிலிருந்து இந்தியாவுக்கு விமானங்கள் இயக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 23ஆம் தேதி வரை பாரத்திற்கு 30 விமானங்கள் இந்த இரு நாடுகளிடையே இயக்கப்படும் என்றும் ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த அகிலேஷ் யாதவ் தங்கள் கட்சியினர் தடுப்பூசியை போட்டுக் கொள்ளப் போவதில்லை என்று கூறியுள்ளார். இந்தியாவில் கொரோனா வைரசுக்கு எதிரான அவசரகால பயன்பாட்டிற்கு கோவிஷீல்டு தடுப்பூசிக்கு மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது. கொரோனா தடுப்பூசி வந்த பிறகு அதனை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒத்திகை நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் செய்தியாளர்களை சந்தித்து சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் பாஜக வழங்கும் தடுப்பூசியை எவ்வாறு நம்ப முடியும் என்று கேள்வி எழுப்பினார். உத்தரப்பிரதேசத்தில் தங்கள் ஆட்சி அமையும் போது அனைவருக்கும் இலவச தடுப்பூசி வழங்கப்படும் என்றும் கூறினார். 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற மும்பை தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட ஜாஹியூர் ரெஹ்மான் பாகிஸ்தானில் கைது செய்யப்பட்டுள்ளார். லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாத அமைப்பின் கமாண்டரான இவர் தீவிரவாத செயல்களுக்கு நிதி உதவி செய்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பை தாக்குதல் சம்பவம் தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட ரெஹ்மான் 2015ஆம் ஆண்டு முதல் ஜாமீனில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை விலை ஒன்றுக்கு 15 காசுகள் உயர்ந்து ரூபாய் 10 காசாக அதிகரித்துள்ளது. தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவின் நாமக்கல் மண்டல ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது மற்ற மண்டலங்களில் விலை உயர்வடைந்துள்ள நிலையில் பனையின் தாக்கம் மற்றும் வடமாநிலங்களில் முட்டைக்கான தேவை அதிகரித்துள்ளதால் முட்டை ஒன்றுக்கு 15 காசுகள் உயர்த்த முடிவு செய்யப்பட்டது. மேலும் பண்ணையாளர்கள் சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப முட்டை விற்பனை செய்யலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. இத்தாலி தலைநகர் ரோமில் புத்தாண்டு தினத்தன்று நிகழ்த்தப்பட்ட வான வேடிக்கைகளால் நூற்றுக்கணக்கான பறவைகள் உயிரிழந்துள்ளன. அப்பகுதி மக்கள் பலரும் நேற்றைய தினம் அதிக அளவில் பட்டாசுகளை வெடித்து புத்தாண்டை உற்சாகமாக கொண்டாடியுள்ளனர். வெடிகளால் ஏற்பட்ட பயங்கர சத்தத்தால் நூற்றுக்கணக்கான ஸ்டார்லிங் பறவைகள் சாலையில் இறந்து கிடந்தன. Una cosa imbarazzante, una cosa triste, incredibile. இது ஒரு படுகொலை என அந்நாட்டு விலங்குகள் நல வாரியம் கண்டனம் தெரிவித்துள்ளது. லேசான மாரடைப்பால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் இந்திய கேப்டன் சௌரவ் கங்குலிக்கு ஆரம்ப நிலை ஆஞ்சியோபிளாஸ்டி அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. தலை சுற்றல் மற்றும் நெஞ்சுவலி ஏற்பட்டதை அடுத்து அவர் கொல்கத்தாவில் உள்ள உட்லாண்ட்ஸ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். கங்குலியின் உடல்நிலை சீராக உள்ளதாக உட்லாண்ட்ஸ் மருத்துவமனையின் தலைமை செயல் அதிகாரி ரூவாலி பாசு தெரிவித்துள்ளார். கங்குலி உடல்நலம் குறித்து கேள்விப்பட்டதும் மருத்துவமனைக்கு தொடர்பு கொண்டு அதிகாரிகளிடம் விசாரித்ததாக ஆளுநர் ஜக்தீப் டங்கர் கூறியுள்ளார். கங்குலி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டது வருத்தமளிப்பதாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். ராணுவ வீரர்கள் போரின் போது ரத்தம் சிந்துவது மட்டுமல்ல, ஆண்டு முழுவதும் கடும் பயிற்சிகளின் மூலம் ரத்தம் சிந்துவதை தவிர்க்கவும் கற்றுக்கொள்வதாக கூறுகிறார் கமாண்டர் ரவி. ராணுவ வீரர்களின் பணிக்காலத்தில் பெரும் பகுதியை பயிற்சியிலேயே கழிக்கின்றனர். குறைந்தபட்ச வசதிகளுடன் குழு மனப்பான்மையுடன் செயல்பட்டு வெற்றியடைய பயிற்சிகளே உதவுவதாக கமாண்டர் ரவி கூறுகிறார். The more you sweat in peace, the less you bleed in war. அப்படின்னு மிக ஒரு பெரிய அமெரிக்கன் ஜெனரல் சொன்னது. போர் இல்லாத சமயத்தில் ஒரு இராணுவத்தில் இருக்கிறவங்களோ, ஒரு கப்பற்படையிலையோ, ஒரு விமானப்படையில் இருக்கிறவங்களுக்கு
போரை விட அதிகமான முயற்சி செய்கிறதுக்கு தான் வாய்ப்பு. அதில் போரில் எப்படியும் போனாலும் எல்லாருமே அதில் கலந்துப்பாங்க. ஆனால் போர் இல்லாத சமயத்தில் எப்படி நம்ம பயிற்சி செய்து எப்படி ரொம்ப ஆக்டிவாக இருந்துட்டு அதில் என்னென்ன கஷ்டங்கள் வருதோ அதெல்லாமே நம்ம சகிச்சுட்டு அதெல்லாம் கற்றுக்கிட்டு முன்னேறதுக்கு தான் அந்த பெரிய வாய்ப்பு. இந்திய ஏர்கிராஃப்ட் கேரியர் ஐஎன்எஸ் விக்ராந்தில் 3 வருடம் டியூட்டி கிடச்சிது எனக்கு. அது 1985லேருந்து ஒரு 88 வரைக்கும் அந்த கப்பலில் இருந்தேன். அந்த கப்பலில் இருக்கும்போது தான் எனக்கு போருக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிது. ஆனால் அது ஒரு சேலஞ்சாக தான் இருந்தது. ஆனால் அது போர் வரலை. ஆனால் ஒரு போருக்கு போகும்போது அதுக்கு முன்னாடி எப்படி நம்ம ஒரு பயிற்சி செய்து எப்படி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஒரு டீமோடு இருக்கணுமோ அந்த வாய்ப்பு கிடச்சிது. 1986, 87 பிராஸ் டாக்ஸ்னு ஒரு பெரிய ஒரு எக்ஸசைஸ் நடந்தது. அந்த டைமில் இந்திய இராணுவமும் இந்திய கப்பற்படையும் சேர்ந்து ஒரு பெரிய எக்ஸசைஸில் இருக்கும்போது எங்களுடைய கப்பல் ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்போ எங்களை கல்ஃபில் டியூட்டிக்கு போட்டாங்க. அந்த கல்ஃப் டியூட்டியில் போகும்போது நான் இந்திய விமான நேவல் ஏவியேஷன் அந்த சைடில் இருந்ததுனால எனக்கு அவங்களோட இந்த கப்பலில் தோளுக்கு தோளாக சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதில் எல்லாமே நாங்கள் கற்றுன்றோம். அந்த வாய்ப்பும்போது நான் லீவில் வந்திருந்தேன். அந்த லீவில் ஒரு வாரத்திலேயே எங்களுக்கு தந்தி வந்தது, இந்த மாதிரி ஒரு பெரிய எக்ஸசைஸ் இருக்குது, நீங்கள் மறுபடியும் உடனே கப்பலை ஜாயின் பண்ணணும்னு. அந்த ஒரு ஆர்வம் அது போருக்கு போகாத கூட கிடைத்ததுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லுகிறேன். அப்போ நாங்கள் அங்கே போயிட்டு கல்ஃபில் கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் எந்த குடும்பங்களும் சமுத்திரத்தையே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு சேலஞ்ச் அந்த ஒரு சவால் தான் நாங்கள் எதிர்பார்த்தது எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது. அது முடிச்சுட்டு போர் இல்லைன்றது தெரிந்த உடனே நாங்கள் திரும்பினோம். 1987 வங்கக்கடலில் விசாகப்பட்டினத்துக்கிட்ட ஒரு பெரிய எக்ஸசைஸ் நடக்கும்போது அந்த டைமில் நம்ம கப்பற்படையே 2 டீமாக பிரித்து ஒரு போரில் எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி ஒரு 24 மணி நேரம் ராத்திரி ஃபுல்லாக டியூட்டி அந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைக்கும்போது அப்போ தான் ஒரு போரில் எப்படி நடக்கும்ன்றது எங்களுக்கு தெரிய வந்தது. அது ரொம்ப வெற்றிகரமாக முடிச்சுட்டு நான் எங்கள் கப்பல் திரும்பும்போது அப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் கடல்லையே தான் நாங்கள் டியூட்டி பண்ணிகிட்டு இருந்தோம். ஏர்க்ராஃப்ட் கேரியர்னால் அது ஒரு சின்ன ஊர் மாதிரி. அதில் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் முழுக்க கம்ப்ளீட் ஸ்குவாட்ரன்ஸ் ஏர் எல்லா பிளேன்ஸ் ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் இருக்கும்போது அந்த டைமில் அது ஒரு முழு ஒரு சிட்டி மாதிரி ஒரு ஊர் மாதிரி 1000 பேரோடு நாங்கள் இருந்து வந்தோம். ஆஃபீஸர்ஸுக்கு மாத்திரம் தனித்தனி ஒரு சின்ன கேபின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு கேபின்னாக்க அதில் நாங்கள் தங்கிறதும் சரி, ஆஃபீஸ் வேலை செய்யறதும் சரி, டியூட்டி வேலை செய்யறதும் சரி, தூங்கிறதும் சரி, எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது ஒரு 5க்கு 4 அடி அந்த அளவு ரூம் உள்ள தான் இருப்போம். அந்த டேபிளையே ராத்திரி மடிச்சுட்டு கட்டிலாக எங்களுக்கு ஆகிடும், மேலே ஏறி படுத்துப்போம், கீழே இறங்கிப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு கப்பலில் எப்படின்னாக்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்தால் ஒரு குடும்பம் ஆகிடுவோம். அண்ட் எல்லாருக்கும் ஒரே குறிக்கோள் தான். ஒரு நிமிடம் லேட் ஆனால் கூட ஒரு உயிருக்கு ஆபத்து வரத்துக்கு அங்கே வாய்ப்பு இருக்குது. அந்த எக்ஸசைஸ் முடிந்துட்டு திரும்பி வரும்போது 15ஆம் தேதி ஆகஸ்ட் சுதந்திர தினம் அப்போ நாங்கள் சமுத்திரத்தில் தான் அதை கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. அது 14ஆம் தேதி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த டைமில் அதை கொண்டாடுறதுக்கு நாங்கள் தயாராகிட்டு இருக்கும்போது திடீர்னு ராத்திரி 12 மணிக்கு எங்களுக்கு ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு மெசேஜ் வந்தது. இந்த மாதிரி நாகப்பட்டினம் காரைக்கால் இடையே ஒரு பெரிய புயல் காற்றில் ஒரு கப்பல் கவிழ்ந்து அதுலேருந்து நிறையா பேர் முழுகிட்டாங்க. அதில் எங்களை அங்கே திருப்பி விட்டுட்டு போய் அங்கே எத்தனை பேரை காப்பாற்ற முடியுமோ அதுக்கு எங்களுக்கு டியூட்டி கிடச்சிது. அந்த டைமில் நாங்கள் போயிருக்கும்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ராத்திரி 2 மணிக்கு எங்களுடைய ஒரு ஹெலிகாப்டர் பைலட் நான் மேலே நின்றுட்டு பார்த்துருந்தேன். அவர் அவ்வளோ பெரிய புயல், அதாவது விக்ராண்ட்ன்ற கப்பல் கிட்டத்தட்ட ஒரு 10 மாடி அளவுக்கு உயரத்து. அந்த உயரத்தில் அதுக்கு மேலே அடிக்கிற அலைக்கு நடுவில் அவர் 2 உயிர்களை காப்பாற்றி அந்த ஹெலிகாப்டரில் தூக்கிட்டு வரும்போது அப்போ தான் எனக்கு அந்த ஒரு பெரிய சந்தோஷம் கிடைச்சது. இந்தியா முழுவதும் கொரோனா தடுப்பூசி ஒத்திகை வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ள நிலையில் நாடு முழுவதும் முன்களப் பணியாளர்களுக்கு தடுப்பூசி இலவசமாக வழங்கப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் உறுதியளித்துள்ளார்.
நாட்டில் கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசிகள் செலுத்தும் பணி ஓரிரு வாரத்தில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தடுப்பூசி செலுத்தும் போது வரும் இடர்பாடுகளை களையும் விதமாக நாடு முழுவதும் 116 மாவட்டங்களில் 259 மையங்களில் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் ஒத்திகை சனிக்கிழமை நடைபெற்றது. வாக்குச்சாவடி மையங்களை போன்று தடுப்பூசி செலுத்தும் மையங்கள் அமைக்கப்பட்டு ஒத்திகை பார்க்கப்பட்டது. கோவின் செயலி மூலம் பதிவு செய்த தன்னார்வலர்களின் அடையாளங்களை சரிபார்த்த பிறகு தடுப்பூசி செலுத்தும் மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். காத்திருப்பு அறையிலிருந்து தடுப்பூசி செலுத்தும் இடத்திற்கு தன்னார்வலர்களை அழைத்துச் செல்வது, தடுப்பூசி செலுத்திய பிறகு சிறிது நேரம் கண்காணிப்பில் வைப்பது போன்று ஒத்திகை பார்க்கப்பட்டது. டெல்லியில் உள்ள குரு தேக் பகதூர் மருத்துவமனையில் நடைபெற்ற ஒத்திகையினை பார்வையிட்ட மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் தடுப்பூசி சேமித்து வைக்க பயன்படும் குளிர்சாதன பெட்டி உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டெல்லி மட்டுமின்றி நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி இலவசமாக செலுத்தப்படும் என்று தெரிவித்தார். தடுப்பூசி குறித்த வதந்திகளில் மக்கள் கவனம் செலுத்தக்கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். हो ही रहा है, सारे देश में हो रहा है। सर वैक्सीन जो है वो फ्री होगी लोगों के लिए या उन्हें कीमत देनी पड़ेगी? दिल्ली में ज्यादा फ्री है? दिल्ली में नहीं, सारे देश में फ्री हो सर। அதனைத் தொடர்ந்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள ஹர்ஷவர்தன், நாடு முழுவதும் முதற்கட்டமாக 1 கோடி முன்கள பணியாளர்கள் உட்பட 3 கோடி நபர்களுக்கு இலவசமாக தடுப்பூசி போடப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஜூலை மாதத்திற்குள் 27 கோடி நபர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதற்கான செயல் திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலத்தில் திருவனந்தபுரம், இடுக்கி, வயநாடு, பாலக்காடு மாவட்டங்களில் தடுப்பூசி ஒத்திகை நடத்தப்பட்டது. கர்நாடகாவில் 5 மாவட்டங்களில் காலை 9 மணிக்கு தொடங்கிய தடுப்பூசி ஒத்திகை 2 மணி நேரம் நீடித்தது. தமிழகத்தில் சென்னை, நெல்லை, கோவை, நீலகிரி, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் 17 இடங்களில் தடுப்பூசி ஒத்திகை நடைபெற்றது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தடுப்பூசி ஒத்திகையை சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தடுப்பூசி செலுத்துவதற்காக முதலில் 6 லட்சம் சுகாதார பணியாளர்கள் முன்பதிவு செய்துள்ளதாகவும் 2 மணி நேரத்தில் 25 நபர்களுக்கு தடுப்பூசி செலுத்த முடியுமா என்பது குறித்து ஒத்திகை நடைபெற்றதாகவும் தெரிவித்தார். 1 மாதத்திற்குள் 2 முறை தடுப்பூசி செலுத்த உள்ளதாகவும் அவர் கூறினார். 25 நபர்களுக்கு மெக்கானிக்கலா போட்டுற மாட்டோம், 2 மணி நேரம் டைம் கொடுக்குறோம். எவ்வளோ நேரம் மாறுது ஒரு ப்ராசஸ்க்கு? இது முதல் நாள் என்பதனால் கொஞ்சம் நேரம் ஆனாலும் இயல்பாக இருக்கிற நாட்களிலும் ஒரு நாளைக்கு 100க்கு மேற்பட்டோரை நாங்கள் சேர்க்க மாட்டோம். அட்வர்ஸ் ஈவெண்ட் ஏதாவது நடந்தால் உடனடியாக அவருக்கு ட்ரீட்மெண்ட் அளிக்கப்பட்டு மட்டும் அவர்களுக்கு இந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ்னு அவர்களுக்கு கையேடும் வழங்கப்படும். ஏதாவது அவருக்கு அசுவை இருந்தால் திரும்பி வரலாம். தடுப்பூசி போடப்படும் ஓரிரு இடங்களில் இடப்பற்றாக்குறை இருப்பது தெரிய வந்துள்ளதாகவும் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தமிழக காங்கிரஸ் கமிட்டியில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தலைவராக பீட்டர் அல்போன்ஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியில் புதிய பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதில் தேர்தல் பிரச்சார குழுவின் தலைவராக திருநாவுக்கரசர் நியமிக்கப்பட்டுள்ளார். 38 பேர் கொண்ட இந்த குழுவில் எம்எல்ஏக்கள் விஜயதாரணி, பிரின்ஸ், கணேஷ், ராஜேஷ்குமார் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் இடம்பெற்றுள்ளனர். தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவில் அமெரிக்கை நாராயணன், மணிசங்கர் ஐயர், எம்பிக்கள் மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, கார்த்தி சிதம்பரம் உள்ளிட்ட 24 பேர் இடம்பெற்றுள்ளனர். குழுவின் தலைவராக பீட்டர் அல்போன்ஸ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மறைந்த எம்பி வசந்தகுமாரின் மகன் விஜய் வசந்த் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொதுச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவர்களாக கோபண்ணா உள்ளிட்ட 32 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். 104 பேருக்கு செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. செயற்குழு உறுப்பினர்கள் பட்டியலில் KS அழகிரி இடம்பெற்றுள்ளார். தேர்தல் பணிகள் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக EVKS இளங்கோவன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதேபோன்று 16 பேர் அடங்கிய ஊடக ஒருங்கிணைப்பு குழுவையும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் ட்விட்டரில் பதிவிட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் இவ்வளவு பெரிய குழுவால் எந்த பயனும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். 32 துணைத் தலைவர்கள், 57 பொதுச் செயலாளர்கள், 104 செயலாளர்கள் என நியமிக்கப்பட்ட யாருக்கும் எந்த அதிகாரமும் இருக்காது என்று அவர் தெரிவித்துள்ளார். அதிகாரம் இல்லாததால் யாருக்கும் எந்த பொறுப்பும் இருக்காது என்றும் கார்த்தி சிதம்பரம் விமர்சித்துள்ளார்.
ஹெட்போன் தினமும் பயன்படுத்தலாமா? அப்படி பயன்படுத்தினால் எவ்வளவு நேரம் பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்து இன்றைய அறிவோம் தெளிவோம் பகுதியில் விளக்குகிறார் காது மூக்கு தொண்டை மருத்துவர் ராமகிருஷ்ணன். இயர்ஃபோன் பயன்பாடுங்கிறது வந்து சரியா தவறாங்கிறதுக்கு முன்னாடி அந்த காதோட மாடல், வெளி மாடல் வந்து நம்மளுக்கு எதிர்க்கு வந்திருக்கு. கடவுள்லேருந்து இறைவன் எதிர்க்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 10 to 15% சவுண்டை வந்து குறைக்கும், வெளியிலேருந்து குறைக்கும். ஆனால் வந்து இப்போ நம்ம வந்து இயர்ஃபோன் அதை யூஸ் பண்ணும்போது டைரெக்டாக நம்ம காதில் போட்டு திணிக்கிறோம் என்னதை சவுண்டை. ஸோ சவுண்டுங்கிறது வந்து நம்ம வந்து எவ்வளோ நேரம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு இன்டென்சிட்டி, அதாவது இவ்வளோ தான் வந்து சவுண்டு வந்து நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே வந்து ஒரு ஆக்ட் கொடுத்துருக்காங்க. இதுவே ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம போய் வந்து பார்த்தோம்னா அதுக்குன்னு 85 டெசிபல் 90 டெசிபலுக்கு மேலே நம்ம 8 மணி நேரத்துக்கு மேலே நம்ம கேட்கக்கூடாது. ஆனால் நீங்கள் இப்போ நம்ம பார்த்தோம்னா அலுவலகத்துலேயும் சரி, சினிமா தேட்டர்லேயும் சரி, இல்லை யாரெல்லாம் லேப்டாப் யூஸ் பண்ணுறாங்க எல்லாரும் வந்து காதில் வந்து இயர்ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து தப்பு. அதாவது இயர்ஃபோன் வந்து ஒன்று வந்து ஹார்டு டைப் வருது, ஒன்று வந்து சாஃப்ட் டைப் வருது. அதாவது இயர்ஃபோனில் வந்து ஒருவேளை அந்த ஹார்ட் டைப் யூஸ் பண்ணோம்னா வெளியில் இருக்கிற காதோட வெளிப்பகுதியில் இருக்கிற அந்த ஸ்கின் அதை வந்து நம்ம வந்து இன்ஜூர் பண்ணி விட்றோம். இன்ஜூர் பண்ணி விட்டோம்னா அதில் வந்து இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது திரும்பி நம்ம போட்டு வந்து நுழைக்கும் போது அந்த வந்து இன்ஜுரி வந்து ஜாஸ்தியாகும். ஒருவேளை வந்து சாஃப்ட் டைப் யூஸ் பண்ணால் கூட நம்ம வந்து இன்ஜுரி வந்து கம்மியாக இருந்தாலும் நம்ம வந்து சவுண்டை வந்து உள்ளே வந்து நம்ம செலுத்திட்டு இருக்கோம். சவுண்டு வந்து எப்படி வந்து நம்ம ட்ராவல் ஆகுதுன்னா காதில் வந்து இந்த ஜவ் ஆடி உள்ளே வந்து 3 சின்ன சின்ன எலும்புகள் இருக்குது. அது வழியாக நான் வந்து மூளையில் வந்து நரம்பு வந்து நம்ம மூளை வரையும் போகுது. ஸோ அந்த மூளை நரம்பு வந்து அதிகமான சவுண்டுக்கும் போது பாதிப்பு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி சவுண்டு வந்து நம்ம வந்து 8 மணி நேரம் 9 மணி நேரம் கேட்கும்போது பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பாதிப்பு வந்து மனிதர்களுக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான்னா தெரியாது. ஏன்னா வந்து இது சைலண்ட்டாக பாதிக்கும். மற்றவங்களுக்கு கேட்கக்கூடாது, டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு நல்ல எண்ணத்தில் தான் நம்ம இயர்ஃபோன் போடுறது. ஆனால் நம்மளோட காதை வந்து அதை பாதிக்கும் போது அதோட பயன்பாட்டை வந்து நம்ம தவிர்க்கிறது நல்லது. இது வந்து ஃபுல்லாகவே தவிர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டாலும் அதுவும் முடியாது. ஸோ இது வந்து ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் வந்து நல்லா வந்து பயன்படுத்திட்டு ஒரு கேப் கொடுக்கணும். ஏன்னா வந்து காதோட அந்த நர்வ் ரீஜென்ரேட் ஆகி ஒரு நார்மலாக வர்றதுக்கு ஒரு கேப், திரும்பி வந்து அது ரிவைவ் ஆகிடும். ஒருவேளை நம்ம யூஸ் பண்ணாமல் டெய்லி கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா அது பர்மனெண்ட் ஆகிடும். பர்மனெண்ட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு வந்து மருந்துகள் இருக்கா, மாத்திரைகள் இருக்கா, ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஏன்னா வந்து நரம்பு பாதிப்பு வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதுவே நான் வந்து காது வெளி வழியாகவே இந்த இயர்ஃபோன் போட்டு கேட்கலாமா சார் அப்படின்னும் அடுத்த கேள்வி வரும். அதுவும் அதே தான். அதாவது காதோட எவ்வளோ சவுண்டு போதோ அதை வந்து கொஞ்சம் குறைக்குமே ஒழிய உங்களோட அந்த லவுட்னஸ் இன்டென்சிட்டி எல்லாமே அதே மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து இந்த பயன்பாட்டை குறைக்கிறது ரொம்ப நல்லது. இந்தியாவில் கொரோனாவுக்கான அவசர மருந்தாக கோவிஷீல்டுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கொரோனாவுக்கு எதிரான மருந்தை 6 நிறுவனங்கள் தயாரித்து வருகின்றன. அதில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் உருவாக்கிய கோவிஷீல்டு, ஃபைசர் நிறுவனத்தின் மருந்து மற்றும் இந்தியாவிலேயே தயாரான கோவேக்சின் ஆகிய மருந்துகள் அவசர தேவைக்கு பயன்படுத்த ஒப்புதல் கோரியிருந்தன. இந்நிலையில் இந்த 3 மருந்துகள் குறித்து இறுதி முடிவெடுக்க நிபுணர் குழு டெல்லியில் ஆலோசனை நடத்தினர். பின்னர் சீரம் இன்ஸ்டிடியூட் தயாரித்து வரும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக மருந்தான கோவிஷீல்டு மருந்தை பயன்படுத்திக் கொள்ள மத்திய அரசுக்கு நிபுணர் குழு பரிந்துரை செய்திருந்தது. இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் சீரம் இன்ஸ்டிடியூட்டின் கோவிஷீல்டு மருந்தை அவசர தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ள ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது கூட்டத்தில் பேசி வருகிறார். அதன் நேரலை காட்சிகள். இன்றைக்கு தனியார் மருத்துவமனையில் போய் நீங்க அறுவை சிகிச்சை செய்வதற்கு பதிலாக இன்றைக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேயே இந்த அறுவை சிகிச்சை செய்ய முடியும். அந்த அளவுக்கு ஹைடெக்கா அந்த ஹாஸ்பிட்டல் கட்டணும். அதே போல ஒரு சட்டக்கல்லூரியும் அங்கே கொடுத்திருக்கிறோம். இந்த தொகுதியில் இப்படி பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதோட காவிரி குண்டாறு இன்றைக்கு மிகப்பெரிய திட்டம். ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் தான் அதிகமாக பயன்படுறாங்க. அதில் 14,000 கோடியில் அந்த திட்டம் நிறைவேற்றப்படும் என்று நான் அறிவித்தேன். அதற்கு இப்பொழுது டெண்டர் விடப்பட்டது. பகுதி 2 பல பகுதியாக பிரிக்கப்பட்டு முதல் 2 பகுதியை இப்பொழுது இந்த பணி துவங்க இருக்கிறோம். இன்னும் ஒரு 20 நாள் அடிக்கல் நாட்டு இருக்கிறோம்.
ஆக இந்த மாவட்டம் வளர்ச்சி அடைய வேண்டும். பின்தங்கிய இந்த மாவட்டத்திற்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் அறிந்து எங்களுடைய அரசு தவறாமல் இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அதே போல இன்றைக்கு ராமேஸ்வரம் சுற்றுலா தலமாக இருந்தாலும் அங்கேயும் அதை விரிவுபடுத்தி அங்க இருக்கிற வருமானத்தை உருவாக்குவதற்கு நம்முடைய அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இங்கே மீனவ பெருமக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதி கடற்கரை ஓரப்பகுதி. அங்கே கடல் அரிப்பு ஏற்படுவதாகவும் தடுப்பு சோறு வேண்டும் என்று கேட்டீர்கள். அதுவும் அரசுடைய பரிசில் இருந்து விடுகின்ற செய்தியும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இன்றைக்கு அரசு இன்றைக்கு வாழ்வாதார பிரச்சனையா இருக்கின்ற காலத்திலே அதில் கவனம் முழுவதும் செலுத்தியும் அதில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்து அந்த மக்களுக்கு தேவையான நன்மைகளை செய்வதிலே எங்களுடைய அரசு முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் தமிழகத்திலே கொரோனா வைரஸ் தொற்று கடுமையாக இருந்தது. அந்த கொரோனா வைரஸ் தொற்று இருந்த காலகட்டத்திலே தொழிலெல்லாம் பாதிக்கப்பட்டது. தொழில் பாதிக்கப்பட்டு ஏழை மக்கள் சிரமப்படுவதை அறிந்து எங்களுடைய அரசு 8 மாத காலமாக ரேஷன் கடையிலே விலையில்லா அரிசி, விலையில்லா பருப்பு, விலையில்லா எண்ணெய், விலையில்லா சர்க்கரை தொடர்ந்து இந்தியாவிலேயே கொடுத்த முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். மீனவ பிரதிநிதிகள் மத்தியில் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் தற்போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்த்தோம். நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்கும் படைப்பிரிவுகளை பாராட்டுவது மட்டுமல்லாது வணங்குவதுதான் சரியானது என்கிறார் நடிகர் ஆனந்தராஜ். வணக்கம். ராணுவ வீரர்களை நினைவு கொள்கிற இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றி. நினைவு கூற வேண்டிய மனிதர்கள் அல்ல அவர்கள். இராணுவ வீரர்கள் என்பது நம் உடல் ஒரு அங்கம் போல். அங்கம் என்றால் தலை, தலை என்று சொன்னால் உயிர் வாழ்வது கடினம் என்பது போல அவர்கள் தான் நம்மை பாதுகாப்பவர்கள். ஒரு மனிதனுக்கு முக்கியமான தேவைகள் 3. ஒன்று மானம், 2வது உணவு, 3வது பாதுகாப்பு. ஆனால் பாதுகாப்பு என்பது முக்கியமான ஒன்றாக மாறி இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில். ஒரு நெசவாளர் அவர் நெய்து கொடுத்து விட்டால் நம் மானத்தை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அதனால் அவர்கள் சிறந்தவர்களாக காணப்படுகிறார்கள். அதற்கு பிறகு விவசாயிகள் உணவு கொடுத்து விட்டால் போதும், அந்த உணவை நமக்கு நிச்சயம் அந்த விவசாயி தருவார் என்ற நம்பிக்கையிலே அவர்களும் சிறந்த மனிதர்களாக காணப்படுகிறார்கள். அதைவிட சிறந்தது நாம் நிம்மதியாக உறங்க வேண்டும், நம்மை இவர்கள் பாதுகாப்பார்கள் என்பது போல. பாதுகாப்பு என்பது பாதுகாப்புத்துறை, அது கடல் வழியாகட்டும், வான் வழியாகட்டும், தரை வழியாகட்டும், இந்த 3 துறையும் பாதுகாக்கிற அந்த இராணுவ வீரர்கள். நமக்கெல்லாம் ஒரு உதாரணம் தெரியும். சின்ன வயசுல வீட்டில் படுத்துட்டு இருப்போம். அப்போ வந்து இந்த கூர்க்கா விசில் ஊதிட்டு போவார், இல்லை தடியை தட்டிக்கிட்டே போவார். அப்போ நமக்குள்ள ஒரு தைரியம் வரும், நம்மை பாதுகாக்க யாரோ ஒருவர் இருக்கிறார் என்கிற ஒரு பாதுகாப்பு. அதைத்தான் இன்றைக்கு இராணுவ வீரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு தன் குடும்பத்தை மறந்து, அனைவரையும் மறந்து இன்றைக்கு நாட்டுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். உங்களை நாங்கள் வாழ்த்துவதற்கு எங்களுக்கு ஒன்றுமில்லை, வணங்கக்கூடிய நல்ல இடத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். இன்றைக்கு இந்திய அரசாங்கம் அதிகபட்சமான நிதியை ஒதுக்கி ஒரு துறையை பாதுகாக்கிறது என்று சொன்னால் அது இராணுவத்துறை. அந்த இராணுவத்துறைக்கு தான் அதிகபட்சமாக நம்ம இந்திய நாடு, எல்லா நாடுகளும் சரி, ஒவ்வொரு நாடுகளும் பாதுகாப்பு துறைக்கு என்று ஒரு மிகப்பெரிய நிதியை ஒதுக்கி செலவு செய்கிறார். அந்த செலவு எதுக்கு என்று சொன்னால் அவர்களை பாதுகாப்பதற்காக. ஒரு நிரந்தர ஒரு உயிருக்கான உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலை இன்றைக்கு மீனவர்கள் இருக்கிறார்கள். அதே தான். ஆனால் மீனவர்கள் நினைத்தால் போகலாம், தன் வாழ்வின் மீது பயம் இருந்தால் போகாமல் நிறுத்திக் கொள்ளலாம். ஏன்னா இன்றைக்கு கடலுக்கு போக வேண்டாம் என்று சொன்னால் முடியாது. ஆனால் இவர்கள் அப்படி அல்ல, உழைத்தே தீர வேண்டும். நமக்காக பாதுகாக்கிற இன்றைக்கு ஒரு சொல்ல போனால் ஒரு 5 நிலையிலே நம்மை பாதுகாக்கிறார்கள். ஒன்று அதிகமான பனி, இன்னொன்று அதிகமான பாலைவனம், இன்னொன்று கடல்வெளி, இன்னொன்று காடுகள், இன்னொன்று மலைப்பிரதேசங்கள். இப்படி நிறைய பகுதிகளை பிரித்து கொண்டு நம் நாட்டை பாதுகாக்கிற இந்த இராணுவ வீரர்களுக்கு ஒரு சல்யூட் அல்ல, எத்தனை சல்யூட் அடித்தாலும் உங்களுக்கு தகும், பொருந்தும். அதனால் எங்களில் ஒருவர் நீங்கள், எங்கள் உடலை போன்றவர்கள்,
நாங்கள் நிம்மதியாக இருக்க உங்களுடைய உழைப்புக்கான மரியாதையை நிச்சயமாக எங்கள் மனதிலே ஒரு இடத்தை தருவோம் என்கிற நல்ல எண்ணத்தோடு, இன்னும் வேறு மொழியை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, என்னிடம் ஒரு பழக்கம் இருக்கிறது. நான் எங்கே சென்றாலும் என் கரத்தை ஒருவர் பிடித்து அல்லது என் தோலை பிடித்து திருப்பி கூட நான் இராணுவத்தில் இருக்கிறேன், உங்களோடு படம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வேன். உடனடியாக என் பார்வை அவர்கள் மீது திரும்பும். வாங்க கிட்ட வாங்க அப்படின்னு நானே அவர்கள் தோல் மீது கை போட்டு ஒரு படத்தை எடுத்துக்கொள்வேன். பெருமை இது இந்தியனாக பிறந்த ஒவ்வொருவனுக்கும் கிடைக்க வேண்டிய பெருமை. அதை நிச்சயம் என் வாழ்நாள் முழுக்க செய்வேன். அந்த மரியாதைக்குரிய மனிதர் நீங்கள் என்று சொல்லி உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.